நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். டேய் சார். டேய் நீ போய் ஜன்னல் வழியா யாருன்னு பாரு. ஓகே சார். ஓ சார் யாரு? அந்த கௌதமும் இலக்கியாவும் வந்திருக்காங்க சார். என்னங்க கௌதம் இலக்கியாவா? ஆமா சார். என்ன இலக்கியா கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை உள்ள யாருமே இல்லையோ? ஏங்க கதவு உள்பக்கமா தானே லாக் ஆயிருக்கு. அப்ப ஆள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எதுக்கும் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேய் போய் கதவை திறந்து எதையாவது சொல்லி அவங்க 2 பேரையும் துரத்து விட்டுற. இல்ல அங்க போய் எங்களை காட்டி கொடுக்கலான்னு நினைச்ச. டேய் ஒரே இழுப்பு உன் தாலி அத்தோட காலி. வேணாம் சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். இதே பயம் இதே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. திறக்கறாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். யார் வேணும்? இது மாணிக்க சார் வீடு தானே? ஆமா. சார் இருக்காருங்களா? எதுக்கு சார் கேக்குறீங்க? இல்ல சாரோட ஜீவா நகர் பில்டிங்க நாங்க வாங்குறதுக்காக பேசி முடிச்சு அட்வான்ஸ் கொடுத்திருந்தோம். இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் வச்சிருந்தோம். ஆனா மாணிக்கம் சார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே வரல. அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கிளம்புங்க. மேடம் மேடம் நாங்க இவ்வளவு நேரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்க பாருங்க, பேலன்ஸ் செக் கூட ரெடியா கொண்டு வந்திருந்தோம். இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு மேடம். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவர் அங்க வரவே இல்ல. போனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. மாணிக்க சார் இருந்தாருன்னா அவரை பார்த்து பேசி நாளைக்காவது ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமான்னு கேட்கலான்னு தான் இங்க வந்தோம். இத பாருங்க, அந்த பில்டிங்க விக்கிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல. நீங்க வேற இடத்த பாத்துக்கோங்க. கிளம்புங்க. மேடம் முதல்ல கிளம்புங்க சார். என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்றீங்க? எங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நல்ல காரியத்துக்கு தரதா நினைச்சு சாரும் ரொம்ப சந்தோஷமா சம்மதிச்சாரு. அந்த பில்டிங் எப்படி ஆதரவற்ற பெண்கள் இல்லமா மாத்துறதுன்னு ஆக்சுவலி நாங்க டிசைன் கூட பண்ணிட்டோம் மேடம். ஆமாங்க மேடம். கடைசி நேரத்துல நீங்க இப்படி சொன்னா எப்படி மேடம்? அது எங்க இடங்க? அத விக்கிறதா வேணாமான்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். இப்ப சொல்றேன், அந்த இடத்தை உங்களுக்கு தர முடியாது. போதுமா? மேடம் என்ன மேடம் இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி பேசுறீங்க? அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண இடத்தை திடீர்னு தரமாட்டேன்னு சொன்னா எப்படி மேடம்? அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் என்ன போயிட்டாங்களா? அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க. ஜாக்கிரதை. என்னடா? இந்தாங்க, நீங்க கொடுத்த அட்வான்ஸ் செக் பண்ணுங்க. மேடம் ஏன் மேடம் அவசரப்படுறீங்க? அப்படியே நீங்க மாணிக்க சார கூப்பிடுங்க. கூப்பிடுங்க, நாங்க நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். நில்லுங்க. என்ன வீட்டுக்குள்ள எல்லாம் வர பாக்குறீங்க? நீங்க இப்ப அவரெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் அவரும் இததான் சொல்லுவாரு. முதல்ல இங்க இருந்து இடத்தை காலி பண்ணுங்க. மேடம் ஒரே ஒரு நிமிஷம் சார கூப்பிடுங்க மேடம், நாங்க பேசிட்டு போய்டுவோம் மேடம். ஆமா மேடம். அத செக்க திருப்பி கொடுத்தாச்சுல சார். கிளம்புங்க சார். அவருக்கு இப்ப உடம்பு சரியில்லை, யாரையும் பார்க்க மாட்டாரு. அந்த இடம் இனிமே உங்களுக்கு கிடையாது. நீங்க கிளம்புங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. மேடம் மேடம் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ். மேடம் மேடம் கதவை திறங்க மேடம். மேடம் என்ன கௌதம் இது? அதான் எனக்கும் புரியல. என்ன இப்ப பண்றது? என்னங்க பண்றது? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், பாப்போலாம். அப்ப அந்த பில்டிங் அதான் முடியாதுன்னு அந்த அம்மா தெளிவா சொல்லிட்டாங்களே.
ஏங்க ஆனா மாணிக்கம் சார் அப்படி சொல்லவே இல்லையே. அவங்கள தான் பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்களே. இந்த பாரு, இதுக்கு மேல இந்த வீட்டு வாசல்ல நிக்க வேணாம். போலாம் கௌதம் அது போலாம். என்ன போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். போயிட்டாங்களா? சூப்பர். இன்னைக்கு மட்டும் இல்ல, கௌதம் இலக்கியா என்னைக்கு வந்து கேட்டாலும் அந்த வீட்டை தரமாட்டேன்னு தான் சொல்லணும். புரியுதா? அந்த இடம் அவங்களுக்கு போகவே கூடாது. அங்க அந்த இலக்கியா ஆதரவற்ற பெண்களுக்கான ஒரு இல்லம் ஆரம்பிக்கவே கூடாது. இதுல ஏதாவது பிரச்சனை நடந்தது, ரெண்டு பேரும் ரோட்டோரமா போனமா கிடப்பீங்க. ஐயோ வேணாம் சார். ஏய், கவலைப்படாதியா, அந்த இடத்த விற்க நானே ஏற்பாடு பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் வாக்கு கொடுத்தீங்க, தொலைச்சிருவேன். ஏய் சார், கட் அவுட் விடுறா. ரொம்ப நன்றி சார். என்ன கௌதம் இப்படி ஆயிடுச்சு? ஆதரவற்ற பெண்கள் இல்லம் ஆரம்பிக்க போற கனவுல 2 நாளா நான் அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். இல்லத்துல தங்க போறவங்களுக்கு என்னென்ன சாப்பாடு மெனு, பொழுதுபோக்கு, மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டின்னு அவங்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனா நம்ம முயற்சி எப்படி ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. ச்சே, இது உன்னோட ஆசை, கனவு, லட்சியம். அதுக்காக இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி நாளைக்கே பில்டிங் ஆல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு ஆளுங்களை கூட ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. ஏன் கௌதம், அந்த பில்டிங்க கொடுக்கறேன்னு சொன்ன மாணிக்கம் ஏன் திடீர்னு பேக் அடிச்சாரு? அவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னு அவர் வைஃப் சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இந்த மனுஷங்களை நம்பவே முடியல. இலக்க மாணிக்கத்துக்கிட்ட பேசும்போது நல்ல மனுஷனா தான் தெரிஞ்சாரு. இல்லத்துக்கு இடம் தர்றதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தாரு. பணத்தை கூட கம்மியா வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா நடுவுல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நேர்ல பார்க்க அப்படியே தேன் ஒழுக ஒழுக பேசுறாங்க. அதுக்கப்புறம் முதுகுக்கு பின்னாடி குத்துறாங்க. ஏன் இலக்கியா, ஒருவேளை இடத்துக்கு நம்மளை விட அதிகமா பணம் தரேன்னு யாராவது சொல்லிட்டாங்களா? அதான் மனசு மாறிட்டாங்களா? இல்ல கௌதம், மாணிக்கம் அப்படிப்பட்டவரா தெரியல. ஏங்க, அவரை நம்ம பார்த்து பேசினப்ப கூட அவர் கண்ணுல பொய் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. எனக்கு என்னவோ மாணிக்கம் இடம் தர மாட்டேன்னு மாறினதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கிற மாதிரி தெரியுது. சதியா? இடத்த விலை பேசுறதுக்கும் அட்வான்ஸ் வாங்குறதுக்கும் மாணிக்கம் நேர்ல வந்தாரு. இடத்த தரமாட்டேன்னு சொல்றதுக்கும் பணத்தை திருப்பி தர்றதுக்கும் மட்டும் ஏன் வைஃப் அனுப்பணும்? ஏன் அதையும் அவரே கொண்டு வந்து கொடுத்திருக்கலாமே? அவர் அதிக விலைக்கு ஆசைப்படுற ஆளா இருந்தா அந்த பணத்தை நம்ம கிட்டே கேட்டிருக்கலாமே. ஏன் அப்படி செய்யாம அவர் பொண்டாட்டி அனுப்பி முடியாதுன்னு சொல்லணும்? இதுக்கு பின்னாடி ஏதோ சம்திங் விஷயம் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வர? யார சந்தேகப்படுற? வேற யாரு? அந்த எஸ்எஸ்கே தான். ஏன் இதுல அந்த ஆளோட ரோல் இருக்க கூடாது? எஸ்எஸ்கேவா? நாம பிசினஸ் ஆரம்பிச்சா அவன் தடுக்க வருவான்னு தெரியும். ஆனா இது ஆதரவற்ற பெண்களுக்கான இல்லம் தானே. இதை தடுத்து அவன் என்ன பண்ண போறான்? காரணம் தெரியலனா கூட அதுக்கான சிம்டம்ஸ் தெரியுது. அன்னைக்கு அஞ்சலி எஸ்எஸ்கேவை மீட் பண்ணி பேசினா. அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நாம கிளம்பினப்போ பைரவி மேடமும் தடுத்து சண்டை போட்டாங்க. இன்னைக்கு மாணிக்கம் கரையும் பண்ணாம பல்ட்டி அடிக்கிறாரு. இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல மேட்ச் ஆகுற மாதிரி தெரியல. இல்ல, பைரவி அம்மா அஞ்சலி இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா எஸ்எஸ்கே நம்ம கிட்ட தோத்து போன டென்ஷன்ல இருக்கான். ஒருவேளை நாம அந்த இல்லத்தை ஆரம்பிச்சு நல்ல பேர் வாங்கிட கூடாதுங்கிறதுக்காக அந்த இடம் நம்ம கைக்கு கிடைக்காதபடி மாணிக்கத்தை மிரட்டி தடுத்திருப்பானோ? எனக்கும் அந்த சந்தேகம் தான் இருக்கு.
ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா, ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடல் எண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடல் எண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடல் எண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.